அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். குவைத்துடைய சில முக்கியமான செய்திகளின் சாராம்சம். தலையில் கை வைத்த குவைத்திகள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றார்கள். குவைட் ஏர்வேஸ் முக்கிய அறிவித்தல் வெளியிட்டுள்ளது. குவைத்தி இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சமூக ஊடகத்தில் தவறான பேச்சு. அதே போல இதோ ரெட் நோட்டீஸ். வெதர் டிபார்ட்மெண்ட் மிகவும் ஆபத்தான சூழலை எட்டியுள்ளது. குவைத்தின் தற்போதைய காலநிலை. ஹுசைனியாக்களுக்கு புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. அமைச்சரவை குவைத்தின் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தை. ஈரானில் இதோ கொண்டாட்டம் ஆரம்பம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு இளைஞர் அரசு அதிகாரிகளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார் அப்படின்னு. அதுவும் பெரிய வீடியோ. அதில் அவர் பேசின அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ண பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு உடனடியாக உள்துறை அமைச்சகம் அந்த இளைஞரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒருவரை அவமதிப்பதோ கேவலப்படுத்துவதோ, அதே போல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவங்கள பற்றி பதிவுகளை இடுவதோ தவிர்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சு பிடிபட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணினால் அவங்க கேட்கக்கூடிய மான நஷ்ட ஈடை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். ஹுசைனியாக்கள் பாடசாலைகள் மற்றும் வீடுகள் மற்றும் பள்ளிகளில் ஹுசைனியாக்கள் நடத்துவதற்கு முக்கியமான சில சட்டத்திட்டங்களை நிறுவியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வீடுகளுக்குள்ள இனி வரும் நாட்கள் 50 பேருக்கு அதிகமாக இருக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் ஸ்பீக்கர் வைத்து சத்தமாக ஹுசைனியாக்களில் குர்ஆன் ஓதுறதோ அல்லது பயான் பண்ணுறதையோ தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி உணவுகள் விநியோகம் பண்ணுறதும் இந்த ஜென்ரல் ஃபயர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபயர் ஃபோர்ஸ் வீடுகளில் சமைக்கக்கூடாது அப்படின்றதையும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி லோடு இழுக்கிற வேலை வராது போல். ஆனாலும் வீட்டில் அதுக்குரிய வேலை இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவைட் ஏர்வேஸ் சாதாரணமான நிலைக்கு நாங்கள் திரும்பியுள்ளோம். குவைத்துடைய விமான பயணங்கள் அனைத்துமே, அதாவது குவைட் ஏர்வைஸ் மட்டுமில்லை, T4 மட்டுமில்லை, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மற்ற அனைத்து ஜசீரா உட்பட அனைத்து விமான பயணங்களும் சாதாரணமான நிலையிலேயே திரும்பி இருக்கின்றது. யாருக்கும் எந்த ஒரு பயண பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது உங்களுடைய சொந்த பிரச்சனை, முக்காலஃபா மற்ற ஏதாவது கேஸு வழக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் மற்றும்படி பொதுவான எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பெதூன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களோடு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளிலையும் இந்த போதைப் பொருள் பாவனையாளர்களால் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. அதே போல் குவைத்துடைய கேபினட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான பல பிரச்சனைகளை பற்றி மறுபடியும் பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஒன்று கூடி நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் தஹரான் செலிப்ரேட் த விக்டரி. இப்போது தஹரானில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய யுத்தம் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தலையில் கை வைத்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாட்டு அரபிகள். ஏன்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஃபோட்டோவில் பாபாவுக்கு பக்கத்தில் சுற்றி வர என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணீரும் வாங்கின தண்ணீரையும் சாப்பாடையும் என்னடா செய்கிறது அப்படின்னு திண்டாட போகிறாங்க. நிறைய பேர் அளவுக்கு அதிகமான தண்ணீர் சாப்பாடு அப்படின்னு ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இப்போது போரும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்கிறது? இதோ நம்ம வீட்டில் தான் 1-3-4 சட்டியை வச்சு ஹரிஸ் வாங்கின தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஜிரீஸை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு தான் முஹர்ரம் ஆரம்பமாகுது, முதல் நாள். நாளைக்கு வீடு வீடாக கொடுக்குறதுக்கு வண்டி வேறு இல்லை. கடைசியில் பாபா கிட்ட இன்னொரு வண்டி, அந்த மற்ற வண்டியை கேட்டால் ஊருக்கூரா நீ டெலிவரி பண்ணுறதுக்கு என் வண்டி தான் கிடச்சதா, வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அவருக்கு மாமாவுக்கும் 2 பேருக்குமே ஒத்துக்கொள்ளாது இந்த சாப்பாடு இஷ்யூ பண்ணுற விஷயத்தில்.
மாமா என்ன பண்ணுவாங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 50 வீட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, பெரிய அண்டாவில் ரெடி பண்ணி இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க. அதனால் பாபா கொஞ்சம் சூடாகிடுவார். ஆனால் எது எப்படியோ இதோ முஹர்ரம் ஆரம்பம் நம்ம வீட்டில் சிறப்பாக இருந்துச்சு. நம்ம வீடு ஈரானி வீடுன்றதால. அதே போல் இதோ குவைத்துடைய வானிலை அதிகமான காற்று மற்றும் தூசியினுடைய தன்மை ரொம்ப அதிகரிச்சிருக்குது. நேற்று தான் கூட்டி விட்டேன், மறுபடியும் வச்சு செஞ்சிருச்சு. அதே போல் தான் வெப்பநிலை பாருங்கள். வண்டி ஒன்று எரிஞ்சதாக ஒரு சகோதரி எனக்கு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று எரிஞ்சதா பாருங்கள். ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம், வண்டிகளுக்குள்ளே தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே வைக்காதீங்க. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகள் 306 நம்பர் வாஃப்ரா ரோடு, அதே மாதிரி உம்மல் ஷஃபாக், அதே மாதிரி அப்தலி, சால்மி, இது போன்ற பல ரோடுகளுடைய நிலைமை இதுதான். சாரதிகளை நல்லா பார்த்துக்கோங்க, வேகத்தை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போகும்போது தண்ணீர் அதிகமாக பாட்டிலில் வச்சுக்கோங்க, ஃபோன் சார்ஜில் வச்சுக்கோங்க. டேப்லெட்டுகள் எடுத்துகிட்டு போகிறவங்களா எடுக்கிறவங்களா இருந்தால் டேப்லெட்டுகளை கையோடு வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ண வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள். தயவு செய்து ரொம்ப